ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஜனனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னது? கரண்ட் சினாரியோவில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வர்சஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம். ஸோ இந்த வருஷம் போட்ட பட்ஜெட்டில், அதாவது 2023 பட்ஜெட் நிறைய டேக்ஸ் பேயர்ஸ்க்கு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிடுச்சு. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். ஃபர்ஸ்ட் நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்க்கும் இருக்க பெனிஃபிட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை பார்த்தீங்கன்னா, அதில் 70+ எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இருக்குது. இது எங்கே நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேலரி வரும்ல, உங்கள் கிராஸ் சேலரி வந்ததுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி வர அமௌண்ட்லேருந்து தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. இது நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் பார்க்கும்போது 70+ இருக்குது. அதாவது 70க்கும் மேலே உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 50,000 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டேக்ஸ் ரிபேட்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட். அவங்க வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அவங்க. அது நீங்கள் ஓல்டு டேக்ஸில் எவ்வளோ கிளைம் பண்ணலாம்னா 12,500 வரைக்கும். உங்கள் டோட்டல் இன்கம் வந்து 5 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா, அதாவது 5 lakhsக்கு அபோவ் போகாமல் 5 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் 12,500 வரைக்கும் ரிபேட்டை என்ஜாய் பண்ணலாம். தட் மீன்ஸ் நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேண்டாம். 5 lakhs வரைக்கும் அவங்க உங்களுக்கு 12,500 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா 2.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை ஓல்டில். 2.5 lakhலேருந்து 5 lakhsக்குள்ளே 5% வரும். 5 lakhsல நீங்கள் 5% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது 12,500. அதை அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க, நீங்கள் கட்ட தேவையில்லை. ஸோ அதனால தான் நீங்கள் 5 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேண்டாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்குது. இதில் ஃபேமஸான ஒரு டிடக்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 80C, அதாவது செக்ஷன் 80C. இது உங்கள் டேக்ஸபிள் இன்கம்மை 1.5 lakhs வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி தரும். ஸோ இதுதான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமோட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம நியூ டேக்ஸ் பார்ப்போம். ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் நியூ டேக்ஸ் ரெஜிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹையர் டேக்ஸ் ரிபேட். இதில் நீங்கள் ரிபேட்டை நிறைய என்ஜாய் பண்ணலாம். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? இதில் ஹை டேக்ஸ் ரிபேட் அதாவது இருக்குது நியூ டேக்ஸில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 7 lakhs வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டேக்ஸே கட்ட தேவையில்லை. அதுதான் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமோட ஒரு ஸ்பெஷலைசேஷனே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓல்டு லெவலில் பார்த்தோம், நீங்கள் 5 lakhs வரையும் ஏர்ன் பண்ணிங்கன்னா டேக்ஸ் கட்ட வேணாம். அதே நியூ டேக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறீங்க, இன்கம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. நீங்கள் ஃபுல் டேக்ஸையுமே ரிபேட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுதான் இதோட பெனிஃபிஷியல். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டேக்ஸ் ரெஜிம் ஆஃபர்ஸ் லோவர் டேக்ஸ் ரேட் while calculating taxable income. நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதில் பாருங்கள், உங்கள் டேக்ஸ் நீங்கள் நல்லா கிளியராகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓல்டுக்கு எவ்வளோ, நியூக்கு எவ்வளோன்னு. அந்த டேக்ஸ் ஸ்லாபை நீங்கள் பார்த்தாலே இந்த மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் என்ன சொல்ல வராங்க, ஓல்டை கம்பேர் பண்ணும்போது நியூக்கு இருக்கிற டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 75,000. நம்ம ஓல்டில் எவ்வளோ பார்த்தோம், 50,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. அது இப்போ நியூவில் 75க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு தான் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் அந்த வருஷம் தான் இந்த 75,000 எக்ஸைஸ் பண்ண முடியும், அதாவது யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிமோட ஸ்லாபை பார்க்கலாம். இங்கே நான் உங்களுக்கு ஸ்லைடில் அட்டாச் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து 2.5 lakhs வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அதாவது உங்கள் சேலரி வாங்கியிருக்கீங்க, உங்கள் சேலரி வந்து 2.5 lakhs வரை இருக்குன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். உங்களுக்கு டேக்ஸ் வந்து 0. அதே 2.5 lakhsலேருந்து 5 lakhsக்குள்ளே ஏர்ன் பண்ணிங்கன்னா 5% உங்களோட டேக்ஸு. அதுலேயும் அவங்க ரிபேட் தராங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 lakhs to 10 lakhsனால் 20% வரைக்கும் டேக்ஸ் கட்டணும். அதே மாதிரி 10 lakhs அண்ட் அபோவ் சேலரி வாங்குறீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி 30% டேக்ஸ் கட்டியே ஆகணும். இப்போ நியூ டேக்ஸ். நியூவில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 3 lakhs வரைக்குமே நில்லுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நில்லு மீன்ஸ் 0. ஓகேவா? 0 டேக்ஸு. நீங்கள் 3 lakhs வரை ஏர்ன் பண்ணால் கூட நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். அடுத்து 3 lakhs to 6 lakhsனால் வெறும் 5% தான். அடுத்து 6 lakhs to 9 lakhs 10, 9 lakhsலேருந்து 12 lakhs வரைனா 15%,
12 லேக் அண்ட் 15 லேக்ஸ்னாலே 20% தான். இந்த இடத்துல நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இந்த இடத்துல நான் 9 லேக்ஸ் டு 12 லேக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு 15% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படியே பக்கத்தில் ஓல்டில் பார்த்தீங்கன்னா அங்கே 10 அண்ட் அபோவே 30, உங்களுக்கு பாதிக்கு பாதி டேக்ஸ் குறையுது. நான் அந்த செகண்ட் ஸ்லைடில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நியூ டேக்ஸில் வந்து லோவர் டேக்ஸ் ரேட்டுன்னு. அது இங்கே தான் அப்ளிகபிள் ஆகுது பாருங்கள். ஓல்டில் வந்து 10 லேக்ஸ்க்கு மேலே சேலரி வாங்கினா நீங்கள் 30% டேக்ஸ் கட்டணும். ஆனால் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமில் கட்டும்போது நீங்கள் 9 லேக்ஸ் டு 12 லேக்ஸ்க்குள்ளே தான் உங்களோட 10 லேக்ஸும் வரும். ஆனால் டேக்ஸ் ரேட் எவ்வளோன்னு பாருங்கள், 15%, பாதிக்கு பாதி கம்மியாகுது. இப்போது 12 லேக்ஸ் அண்ட் 15 லேக்ஸ்க்கு எவ்வளோன்னு பாருங்கள், 20%. ஃபைனலாக 15 லேக்ஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க 30% கட்டுவாங்க. அங்கே 10 லேக்ஸ் அபோவ், இங்கே 15 லேக்ஸ். இது வந்து ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது இன் பிட்வீனில். ஸோ இப்போது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கும் இருக்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீனை பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஸ்லைடில் வந்து ஒரு இன்கம் ஒன்று போட்டிருக்கேன், ஓகேவா. ஜஸ்ட் ரெண்டுமே சேம் இன்கம் தான். ஓல்டு டேக்ஸ்லேயும் நியூ டேக்ஸ்லேயும் ஒரு இன்கம், ஒரு பர்சனோட இன்கம், ஓகேவா. அவங்க ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் என்னென்னலாம் பண்ணலாம், நியூ டேக்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம்னு இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்கம்க்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இருக்கா, 50,000 ஓல்டு டேக்ஸில். நியூ டேக்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஃபினான்ஷியல் இயர் 24-25 தான் நீங்கள் அந்த 75,000 இது பண்ணிக்க முடியும், அதாவது யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ 50,000 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஓகேவா. அது வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஓல்டு டேக்ஸில் எடுத்திருக்காங்க, எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நியூ டேக்ஸில் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் சுத்தமாக இல்லை, ஓகேவா. நீங்கள் ஓல்டை கம்பேர் பண்ணும்போது நியூ டேக்ஸில் எக்ஸம்ஷன்ஸும் டிடக்ஷன்ஸும் ரொம்பவே கம்மி. நெக்ஸ்ட் பாருங்கள், செக்ஷன் 80C டிடக்ஷன்னா, இது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு ஃபேமஸான ஒரு செக்ஷன்னா 80C. அது ஓல்டு டேக்ஸில் வந்து 1,50,000 பண்ணியிருக்காங்க, ஆனால் நியூ டேக்ஸில் நில். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னும் நிறைய இருக்குது அலவன்சஸ்லாம். அது எல்லாமே நீங்கள் ஓல்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸம்ஷன்ஸை வச்சு போட்டுக்கலாம். ஆனால் நியூவில் உங்களுக்கு எதுவுமே இல்லை. நியூவை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ரேட் கம்மி, ஓல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போது அந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓல்டு டேக்ஸில் வந்து உங்களுக்கு 4,63,000 வருது. ஆனால் நியூ டேக்ஸில் வந்து வெறும் 50,000 தான். உங்கள் டேக்ஸையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுவீங்க, ஓல்டு டேக்ஸில் போட்டால் 58,671 போடுவீங்க. அதே நியூவில் பார்த்தீங்கன்னா 83,194 போடுவீங்க, ஓகேவா. இதுலேயே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் நம்ம எதை எடுத்தால் என்ன பண்ண முடியும்னு. உங்கள் டிடக்ஷன்ஸை வச்சு தானே உங்களோட சேலரி எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆகுது. இப்போ நான் முன்னாடி காட்டின ஸ்லைடில் வந்து உங்கள் டிடக்ஷன் வச்சு தான் உங்கள் டேக்ஸபிள் இன்கமே மாறுது. ஸோ அந்த டிடக்ஷன்ஸை வச்சு ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். இஃப் யூர் டோட்டல் டிடக்ஷன் அப் டு 1.5 lakhs ஆர் லெஸ், ஓகேவா. உங்களோட டிடக்ஷன் வந்து 1.5 lakhs இல்லை அது கம்மியாக இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக நியூ ரெஜிமை எடுத்துக்கலாம், ஓகேவா. ஏன்னு கேட்டிங்கன்னா, டிடக்ஷன்ஸ்க்காக தான் நம்ம டேக்ஸபிளே இது பண்ணுறோம், ஓகேவா. டேக்ஸபிள் அமௌண்ட்டே கேல்குலேட் பண்ணுறோம். அது உங்களுக்கு 1 lakh, அதாவது 1,50,000 விட கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் நியூவே ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நியூவில் வந்து கம்மி ரேட்லேயே கிடைக்குது உங்களுக்கு, ஓகேவா. அதாவது டேக்ஸ் ரேட் வந்து கம்மியில் கிடைக்குது, உங்களுக்கு டேக்ஸபிள் அமௌண்ட்டும் கம்மியாகும். இப்போ நெக்ஸ்ட்டு, இஃப் யூர் டோட்டல் டிடக்ஷன் இஸ் மோர் தென் 3.75 lakhs, ஓகேவா. இப்போ நீங்கள் டிடக்ஷன் பண்ணுறீங்க, ஓகேவா. உள்ள நீங்கள் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஓல்டு ரெஜிம் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு ரெஜிமில் தானே நீங்கள் டிடக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ 3.5 lakhs மேலே இருந்தால் நீங்கள் ஓல்டு எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே 1.5 ஆர் அதுக்கும் கம்மியாக இருந்தால் நீங்கள் நியூ ரெஜிமை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, இஃப் யோர் டோட்டல் டிடக்ஷன் இஸ் பிட்வீன் 1.5 lakhs to 3.75 lakhs அப்படின்னா உங்கள் டிடக்ஷன்ஸ் வந்து 1.5 லட்சத்துலேருந்து 3.7 வரைக்கும் நடுவில் இருந்ததுன்னா இது உங்கள் இஷ்டம், நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிஷியல் வந்து தட் மீன்ஸ் இட்ஸ் மாட்ரேட், ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டேக்ஸ் பேயர். உங்களுக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்குமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ். ஸோ உங்கள் ஓல்டு டேக்ஸ் ஆர் நியூ டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லா எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸை லெஸ் பண்ணி வர நெட் டேக்ஸபிள் இன்கமில் இருந்து தான் உங்கள் டேக்ஸ் லயபிலிட்டியை எவ்வளோன்னு நீங்கள் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஓல்டு டேக்ஸ் படி உங்களோட டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி அதை நியூ டேக்ஸ் ரெஜிமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ப்ரிஃபரபிள்னு தெரிஞ்சிடும்.
ஸோ அவ்வளோதான் டியர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சதுனாலோ, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ, ஜஸ்ட் டெல் மீ இன் தி கமெண்ட்ஸ். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.